பெற்றிருந்த கல்வியை ஒட்டுமொத்த சமூகத்திற்குமானதாக என்று மாற்றிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டை விரல் அறுபட்ட ஏகலைவர்களுக்கு கணினி இயக்க சொல்லிக் கொடுத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். நந்தா, கோவிலின் வாசல் மூடப்பட்டால் என்ன, கோட்டை வாசலை உனக்காக திறந்து வைக்கிறேன் என்று ஆட்சி அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த இயக்கம் இந்த திராவிட மனிதனுக்கு அறிவுலக ஆசான் தந்தை பெரியாரை வணங்கி, அறிவாலயத்தின் வழிகாட்டி, திராவிட திசை காட்டி, எங்கள் கழக தலைவர், குடும்பத் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலோடு ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கை திணிப்பை கண்டித்தும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் மாற்றிட வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா உட்பட அத்துணை தோழர்களுக்கும், ஆங்காங்கே அமர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும், கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எப்பொழுதுமே இந்த திராவிட இயக்கம் நடத்துகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, அவர்கள் குறிக்கக்கூடிய தேதியாக இருந்தாலும், குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அது வரலாற்றில் வடித்து வைக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதுபோலத்தான் இன்றைக்கு மயிலாப்பூரில் இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்பதை விட, மயிலாப்பூரில் அம்பேத்கர் காலத்திற்கு அருகில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பது தனி சிறப்பு. அப்பேற்பட்ட கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையிலேயே நம் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் எப்பொழுதும் சொல்லுவார், இந்த உலகம் எத்தனையோ இயக்கத்தை கொண்டிருக்கிறது, அந்த இயக்கங்கள் எல்லாம் எத்தனையோ புரட்சியை செய்திருக்கிறது. இங்கே இன விடுதலைக்காக புரட்சி நடந்திருக்கிறது, மொழி விடுதலைக்காக புரட்சி நடந்திருக்கிறது, மத விடுதலைக்காக புரட்சி நடந்திருக்கிறது. ஆனால் அடைபட்டு கிடந்த அறிவுக்கு புரட்சி, விடுதலை கேட்டு புரட்சி நடத்திய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாராருக்கு மட்டும் என்றிருந்த கல்வியை ஒட்டுமொத்த சமூகத்திற்குமானதாக என்று மாற்றிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டை விரல் அறுபட்ட ஏகலைவர்களுக்கு கணினி இயக்க சொல்லிக் கொடுத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். நந்தா, கோவிலின் வாசல் மூடப்பட்டால் என்ன, கோட்டை வாசலை உனக்காக திறந்து வைக்கிறேன் என்று ஆட்சி அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த கல்விக்காக ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவே ஒரு நூற்றாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட மாடல் அரசு. அந்த அரசை பார்த்து நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்க, கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுத்துறோம்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் செருக்கோடு சொல்லுகிறார்கள், ஆணவத்தோடு பேசுகிறார்கள். வரலாறு தெரியாதவர்கள், அரசியல் அநாதைகளும் அரசியல் அறிமுக கதாநாயகர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு ஒன்று இருக்கிறது. இது எல்லா மேடைகளிலும் சொல்லுவது உண்டு. நாங்கள் ஆட்சிக்கே பயப்படாதவர்கள், உங்களை போன்ற அள்ளு சில்லுகளின் அலறல்களுக்கு பயந்து விடுவோமா என்ன? ஒருமுறை அண்ணாவுடைய காலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது, ஆட்சியை கைவிட்ட பொழுது கேட்டார்கள், அவ்வளவுதானங்க அப்படின்னு கேட்ட போது அண்ணா சொன்னார், பதவி என்பது நான் தோல்ல போட்டிருக்கிற துண்டு மாதிரி, கொள்கை என்பது நான் அணிந்திருக்கிற வேட்டி மாதிரி, அந்த துண்டுக்காக ஒருபோதும் வேட்டியை இழக்க மாட்டேன் என்று சொன்னார். முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களின் காலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இனிமே தேசிய நீரோட்டத்தோட கலந்துருங்க சொன்னத முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் சொன்னார், நான் நீரோடு போனவன் நீரோடு போக மாட்டேன் என்று சொன்னார். அவர் வழியில் வந்து திராவிட மாடல் அரசினுடைய கதாநாயகர் சொல்லுகிறார், 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை, புதிய கல்வி கொள்கையை, எங்கள் மாணவர்களுடைய கல்வியை சிதைக்கக்கூடிய உங்களுடைய எந்த திட்டத்தையும் இந்த முத்துகளை கருணாநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்தது என்று கேட்பவர்களுக்காக சொல்கிறேன். இந்த திராவிட இயக்கம் என்ன தெரியுமா செஞ்சிருக்கு? காலம் காலமாக பரம்பரையாக போட்டு வேலை பார்த்தவர்களுடைய மகனை இன்றைக்கு ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியருடைய சிஇஓவாக மாற்றி இருக்கிறது. என் தாத்தா தூய்மை பணியாளர், தந்தை தூய்மை பணியாளர், அவர்களுடைய வாரிசாகிய நான் இன்றைக்கு மன்னார்குடி நகராட்சி ஆணையத்தினுடைய அரசு அதிகாரியாக பணியாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய துர்காவை உருவாக்கி இருக்கிறது. இந்த கனவு, இந்த ஆசை, இந்த லட்சியத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். 2-3 செய்திகளோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தோழர்களே. கல்விக்காக கல்லாத வயதிலும் புகழ்ந்த போதும் மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு ஒரு தலைவர் உழைத்தார். அந்த தலைவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்க பேச போறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னார், இந்த தொண்டையின் குரலும் இருக்கிற வரை இந்த மக்களுக்காக பேசுவேன் என்று சொன்னார். சொன்னதோட நிக்கல. 90 வயசுல 185 கூட்டம், 91 வயசுல 145 கூட்டம், 93 வயசுல 245 கூட்டம், 94 வயசுல 215 கூட்டம், கடைசியாக வாழ்ந்த 98 நாட்களில் 42 கூட்டங்கள் பேசிய தலைவர் அறிவுலர் ஆசான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரின் வெளியேற்றி அவருடைய கொள்கை வாரிசாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய தலைவர் 92 வயதில் 82 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பதை கடந்து 10 வயதில் அதிகாரத்தை எதிர்த்து எழுந்த குரல் இன்றைக்கு 82 ஆண்டு காலம் 92 வயதில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அதிகார குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அழுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து அரசு அதிகாரியாக பணியாற்றிட்டு இருப்போம். மாதம் மாதம் வாங்கக்கூடிய ஊதிய தொகையை எடுத்து கையில ஒரு வாட்டி பார்ப்போம். அந்த ரூபாய் நோட்ல யாரு படம் தெரியுதுன்னு கேட்டா காந்தி அவர்களின் படம் தெரியுது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அழுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி வாங்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டில் காந்தியின் புகைப்படம் தெரிகிறதோ இல்லையோ இந்த தலைவரின் படம் தெரிய வேண்டும். ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டை பறித்தே ஆக வேண்டும் என்று சூழ்ச்சியோடு தந்திரத்தோடு ஒரு கூட்டம் செயல்பட்ட பொழுது அதை எதிர்த்து முதலாக தன்னாலத்தோடு குரல் எழுப்பிய தலைவர் எங்கள் கழகத்தினுடைய நம் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவர் இருக்கிற வரை, இந்த இயக்கம் இருக்கிற வரை, கருஞ்சட்டை தோழர்கள் இருக்கிற வரை பாசிசத்தின் வேர் இந்த மண்ணில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஏனென்றால் இந்த வரலாறு, இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, தோழர்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து ஒரு இயக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்கிறோம். இந்த கருப்பு சட்டை ஒரு நிறத்திற்காக உடுத்துபவர்கள் அல்ல, எதிர்ப்பு மட்டும் உடுத்துபவர்கள் அல்ல. இந்த கருப்பு சட்டை என்பது சுயமரியாதையின் அடையாளம் என்பதற்காக உடுத்திக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் தான் சொல்லுவார், ஒருத்தர் அணிந்திருக்கிற உடையை வைத்து அவர்கள் இயக்கத்தினுடைய கொள்கையை ஒரே வரியில் சொல்ல முடியும் என்று சொன்னால் அது கருஞ்சட்டை தோழர்களுடைய வரலாறு மட்டும்தான் என்று சொன்னார். அந்த கருஞ்சட்டை தோழர்கள் இருக்கிற வரை இந்த மண்ணில் பாசிச ஒருபோதும் வேரூன்ற முடியாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியை எல்லா இடத்திலும் சொல்லுவது உண்டு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு அரசியல் களத்தில் அப்பேற்பட்ட ஒரு அநியாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வர்றவங்க பூரா நாங்க தான் வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிட்டு வராங்க. இந்த வருங்கால முதலமைச்சர் டேகோட வர்றவங்களுக்காக மட்டுமே இதை எல்லா இடத்திலும் நான் சொல்லுகிறேன். உள்ளபடியே மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1938 இந்தியை எதிர்த்து நெஞ்சிடத்தோடு போர்ப்படை தளபதியாக ரோட்ல இறங்கி போராட்டம் நடத்திய போது பேரறிஞர் அண்ணாவுக்கு தெரியாது பின்னாலே இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக வருவேன் என்று. 10 வயதில் தமிழ் கொடியை ஏந்தி கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்மைகள் நீ தேடி வந்த கோவையுற்ற நாடு இது கிடையாது என்று திருவாரூரில் தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்த போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தெரியாது பின்னாலே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. மிசா களத்தில் ஒருவருடைய சிறைகாலம் எழுதி பூட் ஸ்டால்களால் நெஞ்சில் மிதிவாங்கிய போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது பின்னாலே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி ஏற்றுவதற்கு முன்பே இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக நின்று போராடிய தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் என்று
என்று சொல்லி மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, தன்மானத்தோடு வாழ தமிழனே பழகு. நன்றி.